என்னது சாஸ்கியோட பொண்ணான சரடாக்கு வந்து கண்ணு தெரியாம போக போகுதா? ரீசெண்டா வந்த புருட்டோ சாப்டர்ல சரடாவுமே மாமுசிக்கு எதிராக மேங்கிக்கு சரிங்கன்னு யூஸ் பண்ணிருப்பா. அதை யூஸ் பண்ணது மூலமா அவ கண்ணில் வந்து பெயின் ஏற்பட்டு ஒரு கடத்துல வந்து அவளோட விஷன் வந்து மங்கலா இருக்கும். இந்த சைடு எஃபெக்ட் பத்தி நமக்கு ஆல்ரெடி தெளிவா தெரியும். நருட்டோ அனிமேல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஒரு உச்சிகே யூசர் அகைன் அண்ட் அகைன் மேங்கிக்கு சரிங்கன்னு யூஸ் பண்ண போஸ்ல ஓவரா யூஸ் பண்ண போஸ்ல ஃபர்ஸ்ட் அவன் கண்ணில் வந்து பெயின் ஏற்படும். அதுக்கப்புறம் அவன் பார்வை வந்து மங்கலாகும். ஒரு கடத்துக்கு மேல அவன் கண்ணே வந்து போகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இட்டாச்சி உச்சிகாக்கு நடந்திருக்கும், சாஸ்கே உச்சிகாக்கு நடந்திருக்கும். சோ அவங்க கண்ணை இழக்காம இருக்கணும்னா அவங்க பிளட் லைன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளோட கண் எடுத்து அவங்க கண்ணில் இம்ப்ளான்ட் பண்ணணும். இப்படிதான் சாஸ்கே உச்சிகா இட்டாச்சி உச்சிகாவோட கண் எடுத்து அவன் கண்ணில் இம்ப்ளான்ட் பண்ணி பிளைண்ட்னஸ் ஆகாம தப்பிச்சிருப்பான். இப்போ இந்த ஒரு விஷயம் தான் சரடா உச்சிகாக்கு நடந்திருக்குது. இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இதை பத்தி நம்ம சரடாக்கு தெளிவா தெரியுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். சாஸ்கே இருந்தா கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பான். அண்ட் குறிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷனுமே சொல்லியிருப்பான். பட் இப்போதைக்கு சாஸ்கே உச்சிகா சீல இருக்கான். அதனால சரடாக்குமே தெரிய வாய்ப்பு இல்ல. அவ அகைன் யூஸ் பண்ண போஸ்ல அவ கண்ணுமே பிளைண்ட்னஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்ப சரடாவால இதுல இருந்து தப்பிக்க முடியாதான்ட்டு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. புரோட்டோ யூனிவர்ஸ் வந்து இப்போதைக்கு டெக்னாலஜி வைஸ்ல வந்து ரொம்பவே அட்வான்ஸா இருக்குது. அண்ட் அமடோவுமே லீஃப் வில்லேஜ்ல இருக்கான். அவங்கிட்ட ஹெல்ப் கேட்டா ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் கண்டிப்பா சரடா வந்து அதை கேட்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவளோட பவரை வந்து அவ சீக்கிரட்டா வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹஷிரமா செல்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். இதுலயும் குறிப்பா இஎம்எஸ் அன்லாக் பண்றதுக்கு அவளோட பிளட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளோட கண்ணு தேவைப்படும். இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து நம்ம சாஸ்கே தான். அவங்ககிட்டயே ஒரே ஒரு கண்ணு தான் இருக்குது. அதுலயும் அவன் செத்தா மட்டும் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் டவுட் தான் இந்த ஒரு விஷயமும். இதை தாண்டி எனக்கு பாசிபிளா தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பியாகோகோ சீலி, அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் 100 ஹீலிங் டெக்னிக். ஏன்னா சாக்கரா வந்து இந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணிருக்கா. அண்ட் சாக்கரா மாதிரி சரடாவுமே சாக்கரா கண்ட்ரோல் வந்து சூப்பராகவே பண்ணுவா. சோ இந்த டெக்னிக் வந்து நம்ம சாக்குரா சரடாக்கு சொல்லி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது மூலமா அவ கண்ணை காப்பாத்திக்க கூட வாய்ப்பு இருக்குது. இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகும் தான் தோணுது. இது மூலமா இஎம்எஸ் அன்லாக் பண்ண முடியாது. பட் கண்டினியூஸா வந்து மேங்கிக்கு சரிங்கன்னு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி.